வணக்கம் நண்பா. நம்ம தளபதி விஜய் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மதுரை மாநாடுல ஒரு ட்ரெய்லர் காட்டினாரு. இப்போ அடுத்த கட்டமா முழு படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாரு போல. ஆமாம், மக்கள் சந்திப்பு பயணத்தை ஆரம்பிக்க போறாருன்னு தகவல் வந்திருக்கு. மதுரை மாநாடு பெரிய வெற்றி. அதுல தமிழக வெற்றி கழகம் தவைக அப்படின்னு தன்னோட கட்சி பெயரை அறிவிச்சாரு. அரசியலுக்கு வர்றது உறுதியாச்சு. ஆனா வெறும் மாநாடு போட்டு விட்டுட்டா போதுமா? மக்கள் கிட்ட நேரடியா பேச வேண்டாமா? அதுக்கு தான் இந்த மாஸ்டர் பிளான். இந்த மக்கள் சந்திப்பு பயணம் செப்டம்பர்ல திருச்சியிலிருந்து ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. திருச்சி ஏன்? தமிழகத்தோட மையப்பகுதியில இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சா தமிழ்நாட்டோட எல்லா பக்கத்து மக்களையும் எளிதா சந்திச்சு பேசலாம்னு ஒரு திட்டம். இது ஒரு சின்ன பயணம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளையும் சுத்தி வரப்போறாராம். இது ஒரு பெரிய வேலை. ஒவ்வொரு கிராமத்து மக்களையும் ஒவ்வொரு நகரத்து மக்களையும் சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை கேட்க போறாரு. சினிமாவில் பண்ற மாதிரி பில்டப் இல்லாம உண்மையான மக்களின் குரலை கேட்க போறாராம். இந்த பயணத்துக்காக ஒரு ஸ்பெஷல் பிரசார வாகனம் தயார் பண்ணிருக்காங்க. இது சும்மா ஒரு வண்டி இல்ல, நவீன வசதிகள், செம செக்யூரிட்டி, ஒலி அமைப்புகள்னு எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வண்டியிலிருந்து மக்கள் கிட்ட பேச போறாரு. ஒரு பக்கம் பப்ளிக் மீட்டிங், இன்னொரு பக்கம் இந்த வாகனத்திலிருந்து லைவ் பேச்சும் இருக்கும் போல. இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவால். ஏற்கனவே ரசிகர்கள் பலமா இருக்காங்க. இந்த பயணம் அவங்களை அரசியல் தொண்டர்களா மாத்தும். மேலும் பொதுமக்களும் இவரை ஒரு நடிகரா பார்க்காம ஒரு அரசியல் தலைவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பயணம் வெற்றி பெற்றால் வரப்போற தேர்தல்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. மொத்தத்துல இந்த பயணம் ஒரு அரசியல் அஸ்திரம்னு சொல்லலாம். தமிழகத்தின் அரசியல் களத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை விஜய் எழுத போறாரு. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்க கருத்து என்ன? இந்த பயணம் தமிழ்நாட்டு அரசியலை மாத்துமா? கமெண்ட்ல சொல்லுங்க.